Greeting to all, welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் இந்த லெவல்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் ட்ரேட் எடுங்க. அதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் டேக் யுவர் டைம். ஒரு 1 வீக் கழிச்சு தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் உங்களை கிளியர் கட்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா ஃபாலோ பண்ணுங்கள், மார்க்கெட்டை லெவல்ஸை வாட்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளியர்? டன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் கிளியர் கட்டாக ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லியிருந்தேன்? சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி உண்டா என்ன இதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், என்னோட லைன் என்ன சொல்லிச்சு, நான் கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நம்ம க்ரீன் வந்தது. ஸோ சப்போர்ட் எடுத்து பையிங் போச்சு. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு சிஇ சைடு இன்னைக்கு கொடுத்துருந்தேன் ட்ரேட். ஓகே, பிகாஸ் ஐ எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ஒரு ரைஸ் போகணும். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு இதை எடுத்துகிட்டு திரும்ப பிரேக் ஆகி போகணும். ஆனால் மார்க்கெட் என்ன இமீடியட்டாக போயிட்டு டக்குன்னு நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, டன். ஹிட் ஆச்சா? இம்மீடியட்டாக நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்னைக்கு செல்லர்ஸ் மார்க்கெட். கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், இன்னைக்கு செல்லர்ஸ் மார்க்கெட். யாரெல்லாம் ஹெட்ஜிங் பண்ண விருப்பப்படுறீங்களோ 207 எது கொடுத்துருந்தேன், ஐ ஹாவ் கிவன் 23,700. அடுத்த வார்த்தது 207 வாங்குங்க, அட்லீஸ்ட் ஒரு 166 வரைக்குமா புக் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவல் போச்சு, ஒரு பவுன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ போய் பாருங்கள், 7 ரூபாயில் அந்த நிற்கிது. சார், மார்க்கெட்டில் நீங்கள் என்டர் பண்ணணும்னா இஃப் யூ ஹவ் வெரி குட் அமௌண்ட் இருந்தால் தயவு செஞ்சு என்டர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு மினிமம் ஒரு 1.2 to 1.5 லேக்ஸ் இருந்தால் இட் இஸ் வெல் அண்ட் குட். லேர்ன் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், யூ வில் நெவர் பி இன் லாஸ். ஓகே, அப்படி இல்லைன்னா சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்து நீங்கள் தாராளமாக வெளியே வரலாம். தட்ஸ் நோ ப்ராப்ளம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா நிஃப்டியில் பாருங்கள், கரெக்டாக இடத்துல போயிட்டு வந்துச்சு, ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப மொமெண்டம் கொடுத்துட்டே அப்படியே ஃபால் ஆச்சு. நான் எத்தனையோ வாட்டி கிளியராக சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோ போய் பாருங்கள், கிளியர் கட்டாக என்ன சொல்லியிருந்தேன், 23,600 கீழே வந்துச்சுன்னா ஒரு ஃபால் இருக்கும் சொன்னேன்னா இல்லையா? கமெண்ட் செக்ஷன் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் சார். நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்குறதில்ல. எதை வச்சு சொன்னேன்? எதை வச்சு சொன்னேன்? இந்த பாருங்கள், இதை வச்சு சொன்னேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், இது எங்கே இருந்தது, மார்க்கெட் 23,600 இந்த இடத்துல இருந்தது. மார்க்கெட்டில் இப்படி இருந்தது, இது இங்கே இருந்தது. இது இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், சார் 23,600 கீழே போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபால் வரும்ன்ட்டு. அட்லீஸ்ட் இந்த லெவல் நீங்கள் எடுத்துங்க பாருங்கள், 486 இந்த மூவை கேப்சர் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பார்த்துருந்தா கூட நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் அது பண்ணலை. பட் நோ இஷ்யூஸ். நிறைய பேர் பார்த்து சொல்லியிருந்தீங்க, சார் இன்னைக்கு கேப் டவுன் ஆகணும் அப்படின்னு. எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னது கரெக்டு தான். கேப் டவுன் ஆகிருக்கணும். கேப் அப் பண்ணி உங்களை ட்ராப் பண்ணிடுச்சு. கேப் அப் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக மார்க்கெட்டில் இருக்கும். இப்போ சொல்லுங்கள், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். நாளைக்கு என்ன நடக்கும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு என்ன நடக்க சான்ஸ் இருக்குன்ட்டு இதை பார்த்துட்டு சொல்லுங்கள். கேப் அப்பா இல்லை கேப் டவுனா? ப்ளீஸ் கமெண்ட். கிளியர்? கிளியர்? டன் டனா டன். இட்ஸ் டன். ஓகே, ஸோ நாளைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி அதே மாதிரி நம்ம இதை பார்ப்போம், பேங்க் நிஃப்டியை. பேங்க் நிஃப்டியில் நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், இந்த பாருங்கள், இந்த லெவலை பாருங்கள். இந்த லெவல் ரவுண்டாக போட்டு கூட நான் சொல்லியிருந்தேன். இந்த லெவல் கிளியர் கட்டாக சொன்னேன். இந்த 3 லெவல் நான் போட்டிருந்தேன்னா இல்லையா? நீங்கள் போயிட்டு நேற்று வீடியோ போய் செக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண முடியும். வீடியோ நீங்கள் பார்க்கல, யூ ஆர் நாட் லேர்னிங் எனி திங். சிம்பிள். ஓகே, ஃபைன், டன்.
நான் எதுவும் சொல்லல. இட்ஸ் அப் டு யூ. ஓகே சார். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சார். நான் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, அது ஐஐடி ப்ரொஃபஸர். சார் நான் ஐஐடி ப்ரொஃபஸர் கிடையாது சார். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உடனே கேட்பீங்க சார், அப்போ இது ஏன் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் ஏன் சொல்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட், இது நானாக வைக்கல, ஸ்டூடெண்ட்ஸாக எனக்கு கொடுத்தது. ஒய்? நீங்கள் ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க, மணி ஹைஸ்ட்டுன்னு. ஓகே, மணி ஹைஸ்ட். அதில் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார், பிளான் பண்ணி கொடுப்பாரு எப்படி பேங்க்கை கொள்ளையடிக்கிறதுன்ட்டு. சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஐ எம் பியூர் அண்ட் பியூர் பேங்க் நிஃப்டி ட்ரேடர். எப்போ வரைக்கும்? வென் இந்த பேங்க் நிஃப்டி எனக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருந்தது பார்த்தீங்களா, அந்த டைம் வரைக்கும். வீக்லி எக்ஸ்பைரியில் அவ்வளோ பெரிய பெரிய மொமெண்டம்ஸ் நாங்கள் கேப்சர் பண்ணோம், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேப்சர் பண்ணோம். எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி வித் திஸ் மொமெண்டம். பெரிய பெரிய மூவ்ஸ் கேப்சர் பண்ண உடனே, பிகாஸ் தே ஹாவ் கிவன் மீ தட் நேம். எப்படி பேங்க்கை அங்கே இது பண்ணுறதுக்கு வந்து ஹைஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஒரு இதாக இருந்தாலோ, இங்கே பேங்க் நிஃப்டி ஹைஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இதாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்னு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்த ஒரு இது, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு பட்டம்னே வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாரும் அது கொடுத்த ஒரு காரணத்தினால தான், ஸோ நான் என்ன ஐ மேட் மை செல்ஃப் அஸ் ஓகே, இனிமேல் நான் வந்து ப்ரொஃபஸர்னே நீங்கள் சொல்லுங்கள், எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி. ஸ்டூடெண்ட்டும் கேட்டாங்க, சார் ப்ரொஃபஸர் சொல்லலாமான்னாங்க. ஓகே சார் ப்ரொஃபஸர் சொல்லுங்கன்னு. ஸோ ஐ எம் ஹவ் கண்டினியூட் வித் இட். இதுதான் உண்மை, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து போயிட்டு ஐஐடி ப்ரொஃபஸர்ன்றீங்க. நோ, ஸ்டூடெண்ட், தட்ஸ் இட். ஓகே ரைட். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஆர்கியூ பண்ணாதீங்க சார். உங்களுக்கு பிடிக்கலையா, யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், யூ ஆர் வெரி வெல் ஃப்ரீ டு லீவ். ஃப்ரீ டு லீவ். இன்னைக்கு மார்க்கெட்டில் எதா இருக்கட்டும் பாருங்கள், ஒரு நல்ல மூவ் வந்துட்டு சடனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சடனாக மொமெண்டம் ஷிஃப்டிங் நடந்தது. ஸோ அதனால தான் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு இம்மீடியட்டாக உங்களுக்கு ஹெட்ஜிங் கொடுத்தேன். இன்றைக்கி டவுன் சைடு மார்க்கெட் இருக்கும், ஸோ ஹெட்ஜிங் போங்க, லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். கீப் டில் லாஸ்ட். யாரெல்லாம் நீங்கள் டெலிகிராம் பார்க்குற ஒரு தடவை போய் பாருங்கள். இன்றைக்கி என்ன மெசேஜ் கொடுத்துருந்தேன்னு ஒரு தடவை பாருங்கள். நான் 10 மணிக்கே சொல்லிட்டேன், லாஸ்ட் வரைக்கும் வைங்க. உங்களால் லாஸ்ட் வரைக்கும் வைக்க முடியலையா, அட்லீஸ்ட் உங்கள் லாஸை கவர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணுங்கள். 207 ஹெட்ஜிங் அவ்வளோ சூப்பரான ஹெட்ஜிங் கொடுத்துருந்தது டு மேக் அ பிக் ப்ராஃபிட். இன்றைக்கி அந்த ஹெட்ஜிங் யாராவது எடுத்திருந்தாங்கன்னா ஒரு லாட்டில், ஐ எம் கேரண்டிங், ஒரு லாட்டில் 207லேருந்து 200 வெறும் 7 ரூபாய்க்கு வந்துருச்சு சார். 207ல் 7 ரூபா, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. ஒரு லாட்டில் 7500 ப்ராஃபிட்டு. ஆனால் 200 பாயிண்ட்னா யோசிச்சு பாருங்கள், 15000 ப்ராஃபிட்டு உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு லாட்டில் கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஹேவ் ஹெட்ஜ்டு. சார் எப்போவுமே நான் பையிங் கொடுத்துட்ருக்கேன். ஓகே டன். ஏன் நான் இன்றைக்கி ஹெட்ஜிங் கொடுத்தேன்? ஹெட்ஜிங் கொடுத்த காரணம் இருக்குது பாருங்கள். ஒய் ஐ கேவ் ஹெட்ஜ் கால், தெரிஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாதுங்க. பாருங்கள், ஒய் ஐ கேவ் ஹெட்ஜ் கால். மார்க்கெட் மேலே போச்சு, திரும்ப வந்துச்சு, திரும்ப மேலே போச்சு. ஓகே, நவ் அகைன் அண்ட் அகைன் இட் இஸ் கோயிங் அண்ட் டூயிங் தி சேம் திங். நவ் வாட் ஹேப்பன், மார்க்கெட்டில் கேப் கொடுத்துருச்சு. ஐ எக்ஸ்பெக்டட் தட் மார்க்கெட் வில் ரீச் அப் டு திஸ் ஹை. இந்த ஹை வரைக்குமா போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வரணும், பட் அதுக்குள்ளே அது வந்து டேர்ன் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தாலே தெரியுது, ஒரு வாட்டியும் மேலே போய் பாருங்க, இங்கே போயிட்டு சஸ்டெயின், ரொம்ப மேலே போயிட்டு சஸ்டெயின் ஆக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இருங்க பார்க்குறேன் பாருங்க. என்ன பண்ணுச்சு நிஃப்டி, ஓப்பன் ஆச்சு, திரும்ப போய் சஸ்டெயின் ஆக கஷ்டப்பட்டது, திரும்ப வந்து கீழேயும் போகாமல் மேலேயும் போகாமல், கீழேயும் போகாமல் மேலேயும் போகாமல், கீழேயும் போகாமல் மேலேயும் போகாமல், இப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சது, ஓகே, நேற்று எப்போலேருந்து, நேற்று 12 o'clock 11:30லேருந்து இன்னைக்கு மார்னிங் 11:30 வரைக்கும் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் சொல்லப்போனால், ட்ரேடிங் டைம்னு சொல்லப்போனால் ஒரு 11, 12:30, 1, 2, 3, 4 நாள் 8 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். 8 ஹவர்ஸாக ஒரே ரேஞ்சில் மார்க்கெட் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அட்லீஸ்ட் இது இந்த ஹையை உடைச்சா தென் அகைன் இட் வில் கோ அப் டு திஸ் ஹை அண்ட் திஸ் ஹை. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வரும். பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல்
ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ ஒரு தடவை அட்டெம்ப்ட் பண்ண உடனே 2வது தடவை பவுன்ஸ் ஆகி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிட்டு ஒரு டபுள் டாப் போட்டுட்டு அழகாக வர வாய்ப்புகள் நிறைய இருந்திருந்து. பட் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இங்கேயே அதோட பவர் இறந்துருச்சு. ஸோ நீங்கள் எஸ்எல் கொடுக்குறீங்கன்னா எதுக்கு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். உடனே கேட்பீங்க, சார் அதுக்குள்ளே எப்படி சார் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கும்போது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஏன் போகலை, எதுக்கு போகலை, அதை நான் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி நான் எப்படி உங்களுக்கு 10 o'clock நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்கும், உங்களுக்கு நான் சிஇ செல் பண்ண சொல்லியிருந்தேன். போய் பாருங்கள், அழகான ஒரு செல்லிங் கொடுத்துருந்தது. இஃப் யூ ஹேண்ட் சம் மணி, என்ன சொல்கிறது, கையில் வச்சுருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் 2 lakhs or 3 lakhs, அழகாக ஒரு லாட்டில் கூட நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா யூ ஹேவ் மேட் 15,000 டுடே. உடனே கேட்பீங்க, சார் இந்த மொமெண்டம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? எவ்ரி திங் வில் லேர்ன் ஃப்ரம் த ஆப்ஷன் செயின். த ரைட் அனாலிசிஸ். சார் நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் ஏதாவது கோர்ஸை ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அவங்க இந்த வீட்டில் வீடியோ பார்த்துக்கலாம். ஏஜடும் இருக்கீங்க. சார் ஐ வில் டெல் யூ, இட்ஸ் கோயிங் டு பி ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேண்டாஸ்டிக். யாரும் என்னென்னமோ ஆப்ஷன் செயின், இதை பாருங்கள், இது அப்படி போகுது, இது இப்படி போகுதுன்னு. ஆப்ஷன் செயின் அட் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, அட் கிளான்ஸ். ஒரு செகண்ட் பார்த்தாலே நீங்கள் சொல்லிடுவீங்க. ஒரு செகண்ட் அப்படி பார்த்தாலே, அப்படி பார்த்துட்டு இப்படி வந்தால் சொல்லிடுவீங்க மார்க்கெட் மேலே போப்பதா இல்லை கீழே போப்பதா. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. யூ ஹாவ் டு லேர்ன் திஸ் 1 second டெக்னிக். 1 second டெக்னிக்கே பார்த்தா தெரியும், ஓகே மார்க்கெட் இப்போ கீழே போப்பதா, ஓகே ஐ ஷுட் கோ ஃபார் த புட் சைட். தெர் ஆர் ஸோ ஈஸியஸ்ட் டெக்னிக். ஆனால் அந்த ஈஸியஸ்ட் டெக்னிக் யாருமே யூடியூப்ல சொல்ல மாட்டாங்க, யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஐ ஆம் கோனா டீச் யூ த வெரி ஈஸியஸ்ட் டெக்னிக். வெரி ஈஸியஸ்ட் டெக்னிக். பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஓகே மார்க்கெட் இனி டவுன் சைடு, அவ்வளோதான். தைரியமாக உங்களுக்கு டவுன் சைடுனா எடுத்துகிட்டு உட்காருங்க. வித் மெயின்டைனிங் ப்ராப்பர் எஸ்எல். எஸ்எல் ஹிட் ஆகுதா, ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட். ஒன்ஸ் அகைன் நீங்கள் போய் பாருங்கள். நார்மலாக அது ஆகாது, அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நார்மலாக ஆகாது, ஆயிடுச்சுன்னா கொடுத்துட்டு வந்துடுங்க. ஒய் ஐ எம் கிவிங் சிங்கிள்? காலங்காத்தால் மட்டும் எதுக்கு நான் ஒரே ஒரு லாட் மட்டும் கொடுக்குறேன்? ஒய்? பிகாஸ் அதோட உங்கள் ட்ரேட் முடிஞ்சிருச்சு. பட் பிகாஸ் மார்க்கெட் இஸ் அ செல்லர் டாமினன்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆப்ஷன் செயினாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஓகே, இட் இஸ் அ செல்லர் டாமினன்ட் மார்க்கெட். உடனே நீங்கள் கேட்பீங்க, ஸோ செல்லர் டாமினன்ட் மார்க்கெட்னா என்ன சார்? நீங்கள் பாருங்கள், ஆப்ஷன் செயின் என்ன சொல்லுது? ரைட்டிங்ஸ் காட்டுது. புட் ரேட்டிங் எவ்வளோ, கால் ரேட்டிங் எவ்வளோ. and sellers are making more money than the buyers. பையருக்கு தேவை மொமெண்டம், செல்லருக்கு வெறும் டைரக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். இதுதான் போகும்னு தெரிஞ்சுன்னா ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அண்ட் அவங்க இவ்வளோ பெரிய டைரக்ஷன் கேப்சர் பண்ணுவாங்க. அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தேன். எப்போவுமே பையிங் கொடுத்துருந்தேன், ஓகே இந்த வாட்டி ஒரு ஹெட்ஜ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை என்ன பண்ணுங்க, புக் பண்ணிக்கோங்க, யூ வில் நெவர் என்டர் இன் லாஸ் அப்படின்னு சொல்கிறது தான் நான் கொடுத்துருந்தேன். ஓகே, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சார் நான் சொல்லியிருந்தேன், ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரெண்டு இந்த வாட்டி 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இது ரெண்டத்தையும் நான் நேற்றுக்கும் கவர் பண்ணிட்டேன். இன்னைக்கானது கூட இன்னைக்கு நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, நவ் டெல் மீ இஃப் யூ ஆர் ரியலி அ ட்ரேடராக இருந்தீங்கன்னா பாருங்க, ஒன்று கிளியர் கட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இஃப் யூ ஆர் ட்ரேடர், தென் யூ ஷுட் ட்ரேட் ஈச் அண்ட் எவ்ரி கால்ஸ். ஒரு கால் ட்ரேட் பண்ணுறீங்க, 2ஆவது கால் பயத்தில் விட்டுறீங்க, 3ஆவது கால் ட்ரேட் பண்ணுறீங்க, 4ஆவது கால் பயத்தில் விட்டுறீங்க, 2 கால் ட்ரேட் பண்ணுறதில்ல, 6ஆவது கால் திரும்ப ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஃபாலோ த கன்சிஸ்டன்சி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு லாட்னா அந்த ஒரு லாட்லேயே பண்ணுங்கள் 1 month. அப்புறம் பாருங்கள், உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்கலாம் சார், தப்பு கிடையாது. ஆனால் வாட் ஐம் சேயிங், யூ கோ ஃபார் ஒன்லி 1 lot அப்படின்னா யூ ஷுட் ட்ரேட் ஒன்லி 1 lot. இந்த 1 lot ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. பிகாஸ் இந்த 1 lot நீங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. யூ ஆர் ஜஸ்ட் சிம்பிளி ஃபாலோயிங் மை சிக்னல். இதில் இருங்க, இதில் சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் குரூப்பில் இருங்க, அதர்வைஸ் நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் லாஸை நான் ரிகவர் பண்ணியும் கொடுத்துட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் லாஸை ரிகவர் பண்ணியும் கொடுத்தாச்சு.
இன்னைக்கு அகைன் ஐ டுக் அண்ட் அகைன் ஐ கிவன். எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஸ்டில் யூ ஃபீல் தட் யூ ஆர் இன் லாஸ், தென் நான் என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல. மார்க்கெட்டில் நான் கரெக்டாக சொல்கிறேன், இது போகுதுன்றேன், இதுன்னு சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வைக்கிறேன். இந்த மூவ் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவ் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். மோர் ஓவர் நீ எக்ஸ்பைரி வேறு, நெக்ஸ்ட் வீக் எடுங்கன்னு சொல்லிட்டேன். சூப்பரான ஒரு ஹெட்ஜிங்கும் கொடுத்தேன். பட் நோபடி ஃபாலோ. ஹெட்ஜிங் பண்ணவங்க தே ஹவ் மேட் அ வெரி குட் ப்ராஃபிட், நோ இஷ்யூஸ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சில பேர் சொல்லுங்க சார் ஹெட்ஜிங் பண்ணுற அமௌண்ட் அதிகமாக தேவைப்படுது, அதனால் ஹெட்ஜிங் பண்ணலைன்னு. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே, பைங்களை கவர் பண்ணால் பைங்களை கவர் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். பட் ஸ்டாப் லாஸ் கொடுக்கறது, ஸ்டாப் லாஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் கேம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் தான் நீங்கள் பார்க்கணும். சச்சின் 2 மேட்ச்சில் டக் அவுட் ஆகிட்டாரா, நோ ப்ராப்ளம். அதனால் அவர் ஒரு தப்பான பிளேயர்னு இல்லை. எத்தனையோ பிக் பிளேயர்ஸ் கண்டினியூஸாக 3 மேட்ச் 4 மேட்ச்சில் டக் அவுட் ஆகியிருக்காங்க கிரிக்கெட்டில். விராட் கோலியும் 3 மேட்ச்சில் கண்டினியூஸாக டக் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ டசன்ட் மீன் தட் அவரோட ஆவரேஜ் எந்த விதத்திலும் பாதிக்கலை. அதே மாதிரி தான் இஃப் யூ ஆர் கெட்டிங் 1 or 2 ஸ்டாப் லாஸ், நோ இஷ்யூஸ். ஆனால் ஓவரால் இந்த மந்த் யுவர் ஆவரேஜ் ஷுட் நெவர் கோ டவுன். முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியும் ஒரு லாட்டுக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இறங்குங்க. என்னோட ஸ்டாப் லாஸ் அது அடுத்த விஷயம், செகண்டரி. எனக்கு இவ்வளோ லாஸ் தான் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே எனக்கு ₹1 லாஸ் கொடுக்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் சொல்கிற ஒரு லாட்டுக்கு 1500 ஓகே, 1 லாட் 1500 rupees மேலே லாஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா 1500 கிராஸ் பண்ணி எப்போ 1600 1700 நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருங்க. 1600 ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனால் இஃப் யூ ஆர் டேக்கிங் மோர் லாஸ், லைக் ஒரு லாட்டில் 3000 4000 பணம் வரலைனாலும் பரவாயில்ல, போகக்கூடாது. அந்த மென்டாலிட்டியில் இருங்க. வரலைனாலும் போகக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. வரலைனாலும் போகக்கூடாது, வரலைனாலும் போகக்கூடாது. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் வர வேண்டிய வாய்ப்பே இல்லை. மந்த் எண்டில் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பணம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கேருந்து பணத்தை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் ப்ராப்ளம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் ஆர்கியூ பண்ணாதீங்க சார். ஸ்டாஃப் கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. உங்களுக்காக தான் கால்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இஃப் யூ ஆர் டேக்கிங் 1 or 2 ஸ்டாப் லாஸ், நோ ப்ராப்ளம். நான் ரெக்கவர் பண்ணுறேன்னா ஐ வில் ரெக்கவர். ஐ ப்ராமிஸ்ட் அண்ட் ஐ ரெக்கவர்ட். நீங்கள் ப்ராமிஸும் நான் பண்ணிட்டேன், நம்பலை. அதே மாதிரி நான் ரெக்கவர் பண்ணுவேன்னு அதுவும் நம்பலை. யூ ஷுட் டேக் ஆல் த ட்ரேட்ஸ். ஸோ ஆல் த ட்ரேட் உங்களால் எடுக்க முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு லாட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். மேபி உங்கள்கிட்ட 1 lakh இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. மார்க்கெட்டில் இங்கே கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட். உங்களால் ரெகுலராக ட்ரேட் எடுக்க முடியுன்றதான் நினச்சிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், 1 லட்ச ரூபா கேபிட்டல் எடுப்பாங்க, 20,000 30,000 20,000 30,000 இழந்துருவாங்க. 3-4 நாளாக மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவாங்க. திரும்ப வருவாங்க, 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வருவாங்க, திரும்ப போடுவாங்க. அதே மாதிரி அதே அளவில் ஆட்டு விட்டுட்டு. இது ப்ராப்ளம். மார்க்கெட்டில் ப்ராப்ளம் நம்ம சைக்காலஜி. பிகாஸ் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று கொடுக்கறதே அதுக்கு தான். இவ்வளோ தான் லாஸ் என்னால் கொடுக்க முடியும்னா அவ்வளோதான் பேர் பண்ண முடியும். அவ்வளோ பேர் பண்ணால் இந்த பிரச்சனை வராது. 1500 போகிற இடத்துல 10,500 போச்சுன்னா ஒரே நாளில் 10,000 ஒரே நாளில் 10,000ன்றது அந்த மைண்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கும். ப்ளீஸ் 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 ஃபாலோ இட். ஓகே, டன். அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ வாங்க நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ்குள்ளே போவோம். ஸோ மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி என்னவா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்சைட் லெவல்ஸ் வந்து 51,706 அண்ட் 51,646. ஸோ லோவர் சைட் லெவல் எழுதிக்கோங்க 50,50903 50,760. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போ என்ன சார் ட்ரேட் எடுக்கணும் நாளைக்கு? சப்போஸ் இன் கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா
ஃபோக்கஸ் ஷுட் பி ஹியர். இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கே மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க, பிரச்சனை இல்லை. நடுவில் எங்கேயா இருக்கா எடுக்க வேண்டாம், நோ ப்ராப்ளம். இங்கே வரும்போது எடுங்க. சப்போர்ட் எடுக்குதா, மார்க்கெட் வில் மூவ். ஃபர்ஸ்ட் டார்கெட் 51,064, புல் பேக். செகண்ட் டார்கெட் 51,208 வந்துட்டு, தேர்ட் டார்கெட் வில் பி 51,428 அண்ட் ஃபோர்த் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 51,604 வரைக்கும் அப்சைட் டார்கெட் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு கேப் அப் ஆயிடுச்சு, அவசரப்படாதீங்க. கேப் அப் ஆயிடுச்சு, இட் வில் பி ஏ ட்ராப். முதலே சொல்லிட்டேன், கேப் அப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ராப் ஆயிருவீங்க. வந்துட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே எங்கேயா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துரும், மார்க்கெட் ஃபால் ஆகும். அப்போது 0604 கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 428 போயிட்டு அதை உடச்சிதுன்னா இட் இஸ் 209. ஸோ 209 உடச்சிதுன்னா இட் இஸ் 51,064 ஃபாலோடு பை நம்ம பாக்ஸ் ஜோன் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அட் எனி காஸ்ட் மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் டவுன் வந்து கொஞ்சம் அதிகமாகிருச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். முக்கியமான இந்த லெவலுக்கு கீழே தான், நம்மளோட முக்கியமான நம்ம ஜோனுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் புட்டு போகணும். போனீங்கன்னா ஒரு நல்ல மூவ் இருக்கும். இங்கே வந்து 50,417 ஒரு புல் பேக். இதை உடச்சிதுன்னா விச் இஸ் 50,319 அண்ட் 265 ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இது வரைக்கும் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. கிளியர்? ஓகே. ஃபார் எனி காஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் நடந்துருச்சுன்னா, ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 51,873, 881 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன். இதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நல்ல ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை கிராஸ் பண்ணால் கூட அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு உங்களுக்கு போகும். 52,054 பை எனி சான்ஸ் திரும்ப 072 கிராஸ் ஆச்சுன்னா அகைன் 218, அவ்வளோதான். ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டேன் என்ன பண்ண போகுதுன்னு. இதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதிலே சொல்லிட்டேன் மார்க்கெட்டில் எந்த பக்கம் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு. ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நிஃப்டிக்குள்ளே போவோம். நிஃப்டியோட அனாலிசிஸ் எழுதிக்கோங்க. ஸோ 23,671 ஃபர்ஸ்ட் அப்சைட் அண்ட் 23,639 இது அப்சைட் ஜோன். ஓகே. ஸோ டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 23,385 and 23,325 இது டவுன் சைட் ஜோன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க, ஓகே நோ இஷ்யூஸ், நான் என்ன ஜாயின் பண்ண முடியல சார், ஃபீஸ் அதிகமாக இருக்குது, நோ ப்ராப்ளம். பட் இதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட்லி சொல்லிட்டேன், நோ ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் தான் இருக்கும். ஆஃப்லைன் த ஃபீஸ் வில் பி டபுள். ஃபீஸ் தான் டபுளாக இருக்கும். ஒய்? பிகாஸ் ஆஃப்லைன்லன்னா யூ ஹாவ் டு கம் டு மீ. என் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, ட்ரேட் எடுக்க போகிறீங்க. தட் டைம் இட் வில் பி டபுள் டெஃபினெட்லி. கூட இருந்து கற்றுக்கணுன்னா பிகாஸ் ஐ ஹாவ் டு லீவ் மை ட்ரேடிங். என் கூட உட்காந்து ஐ ஷுட் மென்டர் யூ. உங்கள் கூட சேர்ந்து நான் வந்து ஐ ஹாவ் டு டேக் அட்லீஸ்ட் 3 to 4 கிளாஸஸ். ஆஃப்டர் தட் என் கூட உட்காந்து நீங்கள் எங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. தென் என் கூடவே நீங்கள் ப்ராஃபிட்டும் மேக் பண்ணுவீங்க, என் கூடவே என்ட்ரி எடுப்பீங்க, என் கூடவே எக்ஸிட் ஆவீங்க. ஏன் எடுக்கிறீங்கன்னு தெரியணும். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஏன் செய்கிறீங்கன்னு யோசிப்பீங்களா? ஓகே, நான் இப்போ ஊருக்கு போகணுன்னா ஏன் ஊருக்கு போகணும்? ஃபெஸ்டிவல் ஒரு காரணம் இருக்கும். இப்போ நான் ஊருக்கு போகிறேன்னா பிகாஸ் சாட்டர்டே சண்டே ரெக்கர்மெண்ட்டுக்கு போகிறேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு என்ட்ரி பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. ஏன் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸை வைக்க முடியும், இல்லைன்னா வைக்க முடியாது. கிளியர்? ஸோ உங்களை அப்போ டபுளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா இப்போவும் நான் வந்து என்னென்னா ஆன்லைனில் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஈவன் தோ இந்த ஆன்லைன்லேயே உங்களை கையை பிடிச்சி தான் என் கூட ட்ரேட் எடுக்க நீங்கள் போகிறீங்க. கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யாரெல்லாம் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ண போகிறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஜாயின் பண்ணாலும் சரி, நான் இங்கே என்ன சொல்கிறேனோ அப்படியே நீங்கள் என் பக்கத்தில் உங்கள் சிஸ்டத்தில் உட்காந்து நீங்கள் அப்படியே நான் சொல்கிறத அப்படியே மானிட்டர் பண்ணணும். அப்படியே நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ட்ரை பண்ணணும். ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இந்த வாட்டி த ஃபஸ்ட் டைம் ஐ ஹாவ் இன்ட்ரடியூஸ்ட். சப்போஸ் நான் இந்த இடத்துல நான் வந்து கால் எடுக்க போகிறேன்னா ஏன் எடுக்க போகிறேன்னு உங்களுக்கு சொல்லுவேன். எதனால் இந்த இடத்துல நான் சிஇ போனேன், சிஇ போகிறது கரெக்டா இல்லை புட்டு போகிறது கரெக்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும், சம்திங் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை.
விச் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஜோன்ஸ், செல் ஜோன்ஸ், பை ஜோன்ஸ் எல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு முக்கியமான சில பேட்டர்ன்ஸை நான் காமிப்பேன். அப்படியே அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்துட்டு அவ்வளோதான். ஒரே நீங்கள் உங்களுக்கு தெரியும் மார்னிங்கில் எனக்கு டிசிஷன்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் டைம் கிடையாது மார்க்கெட்டில். டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும். யூ ஷுட் கோ வித் த மார்க்கெட். கிளியர்? டன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் கூட உட்காந்துட்டு அப்படியே நான் இங்கே சொல்கிறது அப்படியே நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படியே பார்க்குறீங்க, கரெக்டாக என்ட்ரி போடுறீங்க, ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, அப்படியே டார்கெட்டை வைக்கிறீங்க, அப்படியே எக்ஸிட் பண்ணுறீங்க, லேர்ன் பண்ணுறீங்க. எப்படி இருக்கும்? ஜஸ்ட் திங்க் ஆஃப் இஃப் யூஆர் லேர்னிங் லைக் திஸ், nobody in this YouTube இருக்கட்டும், nobody in trade, எத்தனையோ சேனல் இருக்கு, none has teased you like this. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், how was your experience? Your testimonies are very very important. Okay, so இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யூ கேன் வெரி வெல் ஜாயின், அதர்வைஸ் நோ இஷ்யூஸ். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது? சப்போஸ் இன்னைக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்துச்சுன்னா, சாரி, ஸோ இந்த லெவல் முக்கியமான லெவல், ஏன்னா இங்கேயும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் 433 and 488. ஸோ அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. 488 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக 602 வரைக்கும் போகும். 602 அண்ட் ஃபாலோட் பை நம்மளோட ஜோன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆகுது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ ட்ராப் மார்க்கெட். இப்போ டவுன் சைடில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி எதில் பார்த்துட்டோம்? நம்ம ஆல்ரெடி இதிலே பார்த்துட்டோம். ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு டவுன் சைடில் இருக்குது. அதனால் ட்ராப் போயிட்டு என்ன ஆகும்? மார்க்கெட்டில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும்போது 602லாம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துச்சுன்னா அகைன் இட் வில் கம் அப் டு 488. ஒரு புல் பேக், அகைன் இட் இஸ் 433. ஒரு புல் பேக், தென் அவர் ஜோன், முக்கியமான ஜோன் முடிஞ்சு போச்சு. பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் இந்த லெவலுக்கு கீழே எடுத்ததுன்னா நல்லா பாருங்கள். கீழே வரா மாதிரி வந்து இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்து மேலே போயிடும். ஸோ பி காஷியஸ். புட்டு பியூராக எப்போ போகணும்னா 277 கீழே உடஞ்சா மட்டும்தான் போகணும். இதை தவிர சொல்கிறேன், புட்டு கீழே இதை உடைச்சதுன்னா ஒரு சூப்பரான மூவ் இருக்கும் 136 வரைக்கும். ஸோ ஒரு பெரிய மூவ் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். கிளியர்? ஓகே. ஸோ பியூர் கால் சைடு எப்போ போகணும்னா நான் திரும்ப சொல்கிறேன், இங்கேயும் பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போஸ் 680க்கு மேலே போனால் 730 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட். பட் 739க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 868 வரைக்கும் அடுத்த டார்கெட் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாஸ் எந்தெந்த இருக்குன்னா, இந்த ஏரியாஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த ஏரியா, இல்லைனா 2, திஸ் இஸ் 3, அதை விட்டால் திஸ் இஸ் 4. மற்றெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், விச் இஸ் ரிஸ்கி. ஸோ இந்தந்த ஏரியாஸ்குள்ளே போயிடுச்சுன்னா மார்க்கெட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை ஆன்சர்ஸ். ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஸோ யாரெல்லாம் கிளாஸஸ் ஒன்லி லெஃப்ட் வித் 2 days, ஸோ 27 ஆயிரம், நாளைக்கு 1000, 28, 29. okay, only 2 days. So 30, 31, I know it is a Saturday, Sundays, and முக்கியமான டே 31 is a holiday. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது 31 ஹாலிடே இருக்கிற ஒரு காரணத்தினால. ஸோ 1st of April நம்மகிட்ட இருக்கிறது 2 ஒர்க்கிங் டே, which is Friday and 1ஆம் தேதி. ஸோ செகண்ட் அன்னைக்கு நீங்கள் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ லெஃப்ட் வித் 2 ஒர்க்கிங் டேஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் ட்வைஸ். And so thanks for those who have opted, trusted us, and thanks for those also join pannalam, no issues. I understand your problem, so keep learning from my videos. Okay, so thanks to all. See you tomorrow with a new analysis. Till then, bye bye and have a good day.